அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிறது என்று சொன்னால், உலக அரசியலில் ஈரான் அமெரிக்கா போர். இஸ்ரேல் வேறு ஈரானை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கும் சூழலில் பதற்றமான சூழல் வளைகுடா நாடுகளில் நிலவுகிறது. நமக்கு இருக்கிற கவலையெல்லாம் அங்கு இருக்கிற தமிழர்கள், இந்தியர்கள் பத்திரமாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் அங்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் உலக டிஃபென்ஸ் அனலிஸ்ட் என்று சொல்பவர்களுடைய கட்டுரையை படித்து அதிலிருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த போர் என்பது பிப்ரவரி மாதம் தொடங்கிவிட்டது. மறைமுகமாக பிப்ரவரி மாதமே படைகள் குவிக்கப்பட்டு விட்டது. இந்த படை குவிப்பு என்பது தொடர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டாலும் இஸ்ரேலாலும் ஈரானுக்கு நெருக்கமாக இருக்கிற கடற்பகுதிகளிலே தான் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். ஏனால் ஈரான் ஹார்மோஸ் நீரிணை என்பதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஓமன் வளைகுடாவுக்கும் ஈரானுடைய பாரசீக வளைகுடாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய 35 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு கடல் பகுதி. அது வழியாகத்தான் 20% அதிகமான எண்ணெய் போக்குவரத்து, எரிபொருள் சம்பந்தப்பட்ட கேஸ் போக்குவரத்து எல்லாமே, குறிப்பாக கல்ஃப் என்று சொல்லப்படுகிற வளைகுடா நாடுகளில் சவுதி, துபாய், ஓமன், பஹ்ரைன், கட்டார், குறிப்பாக கட்டாரிலிருந்து எரிவாயு அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்தியா உள்பட, பாகிஸ்தான் உள்பட, பங்களாதேஷ், இலங்கை, இது போன்ற நமக்கு அருகில் இருக்கிற நாடுகளுக்கு கூட கத்தாரிலிருந்தான் பெரும்பாலும் எரிவாயு வருகிறது. இந்தியாவின் எரிவாயு, எல்பிஜி, சமையல் எரிவாயு, வணிகத்திற்கு யூஸ் ஆகும் எரிவாயு, தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தும் எரிவாயு, எல்லா எல்பிஜியும் கெயில் நிறுவனத்தின் மூலமாக, இந்திய அரசின் நிறுவனமான கெயில் மூலமாக கத்தாரில் உள்ள 2-3 அரசு கம்பெனிகளுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு கடந்த 10-15 ஆண்டுகளாக நமக்கு கேஸ் அங்கிருந்து தான் வருகிறது. இந்தியாவின் கேஸ் தேவையில் 70-80% வரை கத்தார் தான் அளிக்கிறது. இப்பொழுது அதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் நாட்டு உற்பத்தியில் ஈரான் தாக்குதலில் அரசு எரிவாயு உற்பத்தி நிறுவனம் பாதிக்கப்பட்டு உற்பத்தி 20% பாதிக்கப்பட்டு விட்டது. அதோடு இல்லாமல் இந்த ஹார்மோஸ் நீரிணை என்று சொன்னேனே, அது வழியாக வர வேண்டிய கப்பல்களை ஈரான் தடுத்து வருகிறது. இந்திய கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் சில வெளிநாட்டு கப்பல்களும் வணிக நோக்கில் வாடகைக்கு இந்தியாவுக்கு எரிவாயுவை கொடுத்து வருகின்றன. அந்த கப்பல்களை அனுமதிப்பதில் ஈரான் பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. இந்திய நாட்டிற்கு சொந்தமான கப்பல், இந்திய மாலுமிகளால் இயக்கப்படும் கப்பல் இந்தியாவுக்கான எரிபொருளை எடுத்து வந்தால் ஈரான் ஓரளவிற்கு அனுமதி கொடுத்து விடுகிறது. அதன் காரணமாகத்தான் இந்தியாவில் எண்ணெய், எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஒரு மிக முக்கியமான கெடு காலம் முடிவடைகிறது என்று அமெரிக்கா அறிவிக்கிறது. இந்த போர் தொடங்கியதிலிருந்து 2 தரப்பிலும் கடுமையான சேதங்கள் விளைந்திருக்கிறது. அதாவது அமெரிக்க ஐக்கிய படைகளுக்கு நேரடியான தாக்குதலுக்கு இலக்காகும் பகுதிகள் எதுவும் இல்லை. ஈரான்லேருந்து அவை வெகு தொலைவில் இருக்கின்றன. ஆனால் வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுக்கு இருக்கிற படை தளங்கள் அது ஒரு 14 இடத்துல இருக்கு. வளைகுடாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிலுமே இருக்கு. ஈராக்ல இருக்கு, இன்னும் சில நாடுகளில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த படைத்தளங்கள் மீது தான் பதிலுக்கு ஈரான் தாக்குகிறது. இந்த படைத்தளங்களில் இருந்தும், கடலில் குவிக்கப்பட்டிருக்கிற கடற்படை கப்பல்களில் இருந்தும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்கிறது. இஸ்ரேல் அந்த நாட்டினுடைய எல்லையிலிருந்தே ஈரானை தாக்குகிறது, விமானங்கள் மூலமாக தாக்குகிறது. மேலும் ஏவுகணை வீச்சு என்பது அது இஸ்ரேலும் அமெரிக்காவோடு இணைந்து அமெரிக்க தளங்களிலிருந்தும் வீசுவதாக தகவல்கள் சொல்லுகின்றன. இந்த போர் நடைபெற்ற பிறகு கடந்த சில நாட்களாக, அதுவும் குறிப்பாக அதே கொமைனி அவர்தான் அந்த நாட்டினுடைய தலைவராக, ஈரானினுடைய உச்சபட்ச தலைவராக இருந்தார், த சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான். அவர் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய மகன் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அவருடைய மகன் ஒரு இன்ஜினியர், அவர் ஒரு மிக சிறந்த அறிவாளி, இராணுவத்தில் பணியாற்றியவர். எனவே அவருக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் அத்துப்படி. அவர் பொறுப்பேற்ற பிறகு ஈரானுடைய தாக்குதல் என்பது அமெரிக்காவுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. இப்பொழுது அங்கு குவிக்கப்பட்டிருக்கும் அமெரிக்கா மிகப்பெரிய சக்தி, இஸ்ரேலும் ஓரளவுக்கு வலிமையான நாடு தான். ஆனால் இஸ்ரேலை விட அமெரிக்கா பாதுகாப்பில் இயங்குவதால் இஸ்ரேல் பாதுகாப்பான வலிமையான நாடாக தோன்றுகிறது. இல்லை என்றால் ஈரானை விட அது ஒன்றும் வலிமையான நாடு என்று சொல்ல முடியாது. பணபலத்தில், கட்டமைப்பில் வேண்டுமானால் வலிமையான நாடாக, இராணுவ பலத்தில் ஈரான் வலுவான நாடு. அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்கிறது, எனவே அது வலுவான நாடாக தோன்றுகிறது.
அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய படைகள் தற்போது இந்த கொமேனியோட மகன் பதவியேற்ற பிறகு சில சரிவுகளை சந்தித்து வருகிறது. முதலாக உலகத்திலேயே தாக்கி அழிக்க முடியாத விமானம் என்றால் எஃப் வகை விமானங்களை சொல்லலாம். F-32, 35 நிறைய சீரீஸ் இருக்கு இதுல. அந்த விமானங்கள் என்பது ரேடார் கண்காணிப்பிற்கு மேல் உள்ள உயரத்திலிருந்து அது பறந்து குண்டுகளை வீசி எதிரி நாட்டு ஏவுகணைகள் தடுக்கும் போது அதிலிருந்து தப்பிப்பதற்கான தொழில்நுட்பங்களை, விலகி செல்வதற்கான தொழில்நுட்பங்களை எல்லாம் பெற்ற ஒரு விமானம். அந்த விமானத்தையே அது எப்படி தாக்க முடியும் என்று இப்போது புரியாத புதிராக உலக பாதுகாப்பு வல்லுநர்கள்லாம் மண்டையை போட்டு பீத்து கொள்ளும் அளவுக்கு தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருக்கிறது. 2 F-30 வகை விமானங்களை, சீரீஸ் வகைகளை அது தாக்கி முழுமையாக அழித்து விட்டது. அந்த விமானங்களில் பயணித்த விமானிகளை தேடி சென்ற 2 ஹெலிகாப்டர்களை அழித்து விட்டது. இதையெல்லாம் அமெரிக்காவே ஒப்புக்கொண்டு விட்டது. பைலட்டுகளை தேடி இப்போது மீட்டெடுத்துள்ளதாக அமெரிக்கா தகவல் தெரிவிக்கிறது. இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அங்கே மீட்டெடுக்கப்பட்ட ஒரு பைலட், அப்படி சொல்லப்படுகிற பைலட், அவருடைய தாயார் ஈரானுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். எப்படியாவது என் பிள்ளை பத்திரமாக திரும்ப வேண்டும் என்று உலக அளவில் அவர் ஒரு எக்ஸ் தளத்துக்கு ஒரு பதிவிட்டிருந்தார். அதற்கு ஈரான் பதிலளிக்கும் போது, உங்களுடைய மகன் அமெரிக்காவிடம் பாதுகாப்பாக இருப்பதை விட எங்களிடம் பாதுகாப்பாக இருப்பார். நாங்கள் நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நாடு. ஒருவேளை அவர் போர்க்கைதியாக தேடி பிடிக்கப்பட்டால் நாங்கள் அவரை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்துவோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஈரான் குறிப்பிட்டது உலக நாடுகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. பொதுவாகவே ஈரான் அவ்வளவு அநியாயமாக ஈரான் அருகில் இருக்கிற வளைகுடா நாடுகளில் இருக்கிற பொதுமக்களுக்கு சேதம் விளைவிக்க எந்த தாக்குதலையும் அது மேற்கொள்ளவில்லை. அந்த நாட்டினுடைய அரச தலைவர்கள் வசிக்கிற அரண்மனையை கூட அவர்கள் தாக்கியதில்லை. பொதுமக்கள் குடியிருப்புகள் எதையும் இதுவரை தாக்கியதில்லை. இருந்தாலும் போர் என்று வந்துவிட்டால் எந்த நியதிகளும் இருக்காது. யாருக்கு வெற்றி என்பதில் தான் மூர்க்கத்தனமான போராக இருக்கும். இப்பொழுது அமெரிக்கா விமானப்படையை பயன்படுத்தி மட்டுமே முழு வெற்றியை பெற முடியாது என்று நினைக்கிறது. அமெரிக்கா ஈரான் மீது ஏன் போர் தொடுத்தது என்பதில் நிறைய மாறுபாடான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. முதல் காரணம் அங்கே இருக்கிற எண்ணெய் வளம், கார்கு தீவு. இந்த கார்கு தீவு என்பது ஈரானுக்கு சொந்தமானது. ஹார்மோஸ் நீரிணைக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த பகுதியிலே இருக்கிற கார்கு தீவிலே தான் ஈரானினுடைய 80% எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது, வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் அல்லது கைப்பற்றி விட வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய கனவு. வெனிசுலாவில் போய் அந்த நாட்டின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றியது போல் இதையும் கைப்பற்றி விடலாம் என்று அமெரிக்கா நினைத்தது. ஆனால் அது கைகூடி வரவில்லை. அதை கைப்பற்ற வேண்டுமானால் தரைப்படையை அனுப்ப வேண்டும் என்று ட்ரம்ப் முடிவு செய்கிறார். ஒரு 25,000 மேற்பட்ட தரைப்படை வீரர்கள் இப்பொழுது ஈரானுக்கு அருகே அனுப்பப்பட்டு விட்டார்கள். அவர்கள்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். அந்த வீரர்களை அனுப்புவதற்காகத்தான் 10 நாள் கெடு விதித்தார் என்று ஒரு புறம் பேசப்பட்டாலும், ஏதேனும் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வந்தால் நாம் போரிலிருந்து விலகி கொள்ளலாம் என்ற நிலைக்கு அமெரிக்க இராணுவம் வந்து விட்டது. அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு வல்லுநர்கள், அந்த நாட்டினுடைய முன்னணி தளபதிகள் எல்லாம் இந்த போரில் நாம் ஈடுபடுவது என்பது அவ்வளவு உசிதம் இல்லை என்று அமெரிக்க அதிபருக்கு மறைமுகமாக சொல்கிறார்கள். ஆனால் அமெரிக்க அதிபர் அதையெல்லாம் ஒத்துக்கொள்ளாமல் ஒரு மூத்த தளபதியை, நீங்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டால் ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்லி அவர் ராஜினாமாவும் செய்து விட்டார். புதிய தளபதி நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு வல்லுநர்கள் ஆலோசனைப்படி தரைப்படையை அனுப்புவதற்கு முடிவு செய்யப்பட்டாலும் அமெரிக்காவில் எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. எதிர்கட்சிகள், பொதுமக்கள், நல அமைப்புகள், சமூக நல அமைப்புகள், சமுதாய இயக்கங்கள் எல்லாம் இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக ஏன் ஈரான் மீது நாம் அனாவசியமாக போர் தொடுக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டு அவர்கள் எல்லாம் போராட தொடங்கிவிட்டார்கள். தரைப்படை அனுப்பினால் என்ன ஆகும் என்றால், ஈரான் ஒரு கரடுமுரடான மலைப்பாங்கான பகுதி. அந்த நாட்டு வீரர்களே அங்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது, தங்குவது என்பதெல்லாம் கடினமான பகுதிகள். அந்த பகுதியில் அமெரிக்க வீரர்கள் போய் இந்த அடிக்கிற வெயிலில், பாலைவன வெயிலில் 45 டிகிரி வரையில் இப்பொழுது வெப்பம் இருக்கிறது. 40 முதல் 45 ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் குளிர் பிரதேசமான அமெரிக்காவில் இருந்து இப்படியான ஒரு வெப்பநிலையை தாங்கக்கூடிய வீரர்கள் இருக்கிறார்களா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் வெயிலையே தாங்க முடியாமல், வியட்நாம் வெயிலை தாங்க முடியாமல், அங்கே இருக்கிற பருவச்சூழல், அங்கே இருக்கிற உள்நாட்டு படைகளின் குறிப்பாக கொரில்லா போர் முறையை எப்போதுமே இந்த மாதிரி நாடுகள் மாறிவிடும். ஒரு தாக்குதல் தாங்க முடியவில்லை என்கிற நிலை வரும்போது ரெகுலர் வார்ஃபேர் என்று சொல்வார்களே, வரமுறைமைக்கு உட்பட்ட போர் முறையிலிருந்து மாறுபட்டு கொரில்லா போர் முறைக்கு, தற்கொலைப்படை தாக்குதலுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் ஆப்கானிஸ்தானில்
ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் போர் புரிந்து அமெரிக்கா தோற்று வெளியேறிவிட்டது. வியட்நாமில் அவமானப்பட்டு வெளியேறியது. ஒரு விமானத்தையே ஒரு விமான பைலட்டை படம் பிடித்து அவரை சிறைப்பிடித்து அதை படம் பிடித்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வியட்நாம் இராணுவம் ஒரு சாதாரண இராணுவம், ஒரு சிறிய நாடு, வளமில்லாத நாடு, வலிமை இல்லாத நாடு. ஆனால் நியாயம் அவர்களிடையே இருந்தது, மக்களிடம் இருந்த உணர்வு. இதன் காரணமாக அமெரிக்க படையே அவர்கள் தோற்கடித்தார்கள். இதுதான் வரலாறு. எனவே ஈரானிலும் அது நடக்கும் என்று அமெரிக்க மக்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் இந்த போரில் ஈடுபட வேண்டாம், வெற்றி பெற்றாலும் நமக்கு என்ன லாபம், இரண்டு தரப்பிலும் உயிர் சேதம் என்பது தேவையில்லாமல் நடைபெறுகிறது. அவர்கள் நாட்டில் உள்ள எண்ணெய் வளத்தை பற்றி, அவர்களிடம் இருக்கிற அணு ஆயுதத்தை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற குரல் அமெரிக்காவில் கேட்க ஆரம்பித்து விட்டது. இதற்கிடையே ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் அமெரிக்க அதிபர் 28ஆம் தேதி, கடந்த 28ஆம் தேதி வாக்கில் ஒரு கெடு விதித்தார். அதாவது ஒரு 10 நாள் கெடு விதித்தார். அந்த கெடு என்பது இன்னும் 2 நாட்களில் முடிய இருக்கிறது. வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 7ஆம் தேதி அதிகாலை, இந்திய நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு அந்த கெடு முடிகிறது. அந்த கெடு விதித்து கடந்த 8 நாட்களாக 10 நாள் கெடு அது. அந்த கெடுவில் ஈரான் எந்த விதமான பதிலும் அமெரிக்காவுக்கு கொடுக்கவில்லை. நாங்கள் போரை நிறுத்த விரும்பவில்லை, நீங்களாக தானே வந்தீர்கள், நீங்களே நிறுத்தி கொள்ளுங்கள், அல்லது நாங்கள் திருப்பி தாக்கி கொண்டுதான் இருப்போம், போரை நிறுத்துகிற எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று தெல்ல தெளிவாக ஈரான் அறிவித்து விட்டது. இப்பொழுது அமெரிக்கா கடைசியாக அந்த 8 நாள் முடிந்து மீதி இருக்கிற 2 நாளில் அமெரிக்கா தெளிவாக இப்பொழுது என்ன கூறுகிறது என்றால், இன்னும் 48 மணி நேரம் இருக்கிறது, அதற்குள்ளாக எங்களிடம் ஒப்பந்தத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறது. ஏற்கனவே இந்த போர் நிறுத்தம் போல் ஒன்றை அறிவித்து 10 நாள் கெடு கொடுத்த அமெரிக்கா சொன்ன கோரிக்கைகள் என்பது மிக நீளமானது. ஒரு 15 கோரிக்கைகள் அவங்க வைக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான 2 அம்சம் என்னன்னா, ஒன்று, ஈரானிடம் இருக்கிற அணு ஆயுத உற்பத்தி தகவல்களை கொடுக்க வேண்டும், தயாரித்து வைத்திருக்கிற யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஏன்னா இந்த யுரேனியம் என்பது என்ரிச்மெண்ட் என்று சொல்வார்கள், அதை தரப்படுத்துதல், அந்த யுரேனியத்தை உருவேற்றுவது என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம பழைய காலத்து இதில். அதுபோல் அதோடைய தரத்தை உயர்த்தினால் அது வெடிமருந்தாக பயன்படும், அணு ஆயுதமாக மாறிவிடும், அணுகுண்டாக மாறிவிடும். எனவே அதை செய்யும் செயலை ஈரான் நிறுத்த வேண்டும். அந்த ஏற்கனவே செறிவூட்டுவதற்காக வைத்திருக்கிற யுரேனியத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். இது முதல் கோரிக்கை. அடுத்த கோரிக்கை, இனிமேல் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று உறுதி ஏற்று அணு ஆயுத பரவல் சட்டம் தடுப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதில் இந்தியாவும் கையெழுத்திட்டதில்லை, பாகிஸ்தானும் கையெழுத்திடவில்லை. கையெழுத்திடாத இன்னொரு நாடு, முக்கியமான நாடு என்றால் அது ஈரான் தான். இந்த நாடுகள் தான் உலகில் ஒரு 4-5 நாடுகள் தான் இதில் பெரும்பாலும் பெரிய நாடுகள் கையெழுத்திடாமல் இருக்கிறது. அதில் ஈரானும் கையெழுத்திடவில்லை. இந்தியா எப்படி கையெழுத்திடவில்லையோ அதே போல் ஈரானும் கையெழுத்து விடவில்லை. உங்களிடம் இருக்கிற அணு ஆயுதத்தை நீங்கள் தீர்ப்பதாக இருந்தால், ஒழிப்பதாக இருந்தால் நாங்கள் கையெழுத்து விடுகிறோம். நீங்கள் ஏற்கனவே தயாரித்து வைத்துவிட்டு நாங்கள் தயாரிக்க கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எனவே முழுமையான அணு ஒழிப்பு, அது காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி என்பதற்கு அப்பால் நான் பொர்லிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு ஆயுத பரவல், அணு ஆயுதத்தை இனிமேலும் வைத்திருத்தல் இல்லை என்பது போன்ற 2 சம்பந்தமில்லாத ஒப்பந்தங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது ஏற்கனவே அணு ஆயுதம் தயாரித்தவர்கள் வைத்திருப்பார்கள், இனிமேல் அணு ஆயுதம் தயாரிக்க விரும்பும் நாடுகள் தயாரிக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு விதத்தில் அந்த ஷரத்துகள் இருக்கிறது. அதை எந்த வலிமையான நாடும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈரானும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அதை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அணு ஆயுத திட்டத்தை ஒப்படைக்க வேண்டும், இனிமேல் செய்யக்கூடாது என்ற அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒரு பயம் என்னன்னா, ஈரான் பயன்படுத்துகிற ஏவுகணைகள் மிக வலிமையாக இருக்கிறது, கண்டம் விட்டு கண்டம் ஏவுகணைகள். அந்த ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைகளால் தடுக்க முடியல. வளைகுடா நாடுகளில் கூட தடுக்கிறாங்களே தவிர அதில் 1-2 மீறி விழுந்துது. இதில் ஏதாவது மேம்பட்ட டெக்னாலஜியை பயன்படுத்தி, இன்னும் நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேற எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சி தடுக்கவே முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது? அந்த நிலை வந்துடும் தான் உலக பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஏற்கனவே தயாரித்து வைத்திருப்பதாகவும் அதை இன்னும் ஈரான் பயன்படுத்தவில்லை என்றும் சொல்கிறார்கள். எனவே அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தன்னை நம்பி இருக்கிற வளைகுடா நாடுகள் மீது தாக்கிவிட்டால் என்ன ஆவது? அங்கே இருக்கிற தன்னுடைய இராணுவ நிலையங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்று அமெரிக்காவும் அஞ்சுகிறது. எனவே தரைப்படை தாக்குதலை மேம்படுத்துவதற்கு இப்பொழுது உறுதி பூண்டு ஏவுகணையை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும்.
தொழில்நுட்பங்களை ஒப்படைக்க வேண்டும். அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை மூட வேண்டும். அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, ஏவுகணையை ஒப்படைக்க வேண்டும், ஏவுகணை திட்டத்தை கைவிட வேண்டும், அதற்கான தொழிற்சாலைகளை மூட வேண்டும். இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்கிற எஃகு கூடங்கள், இரும்பு தொழிற்சாலைகளை மூட வேண்டும். இப்படியான கோரிக்கைகள். இது இல்லாமல் நிறைய கோரிக்கைகள். தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கக்கூடாது. சிரியா, ஈராக் போன்ற நாடுகளில் இராணுவத்தை நிறுத்தியிருக்கிற அதனுடைய சில பகுதிகளில் ஈரானுடைய இராணுவம் இருக்கிறது, படை இருக்கிறது, அதை வெளியேற்ற வேண்டும் என்றெல்லாம் அமெரிக்கா சொல்கிறது. ஆனால் இதில் எதையும் ஈரான் இதுவரையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அதிகாலையோட இந்த கெடு முடிகிறது. இந்த கெடு முடியும் போது என்ன நடக்கும்? அமெரிக்கா சொல்கிறது, முழுமையாக ஈரான் நரகமாக மாற்றப்படும். காட்டுமிராண்டி வாழ்க்கைக்கு ஈரானியர்கள் தள்ளப்படுவார்கள். விளக்கு இருக்காது, வெளிச்சம் இருக்காது, மின்சாரம் இருக்காது, ரோடு இருக்காது, பாலம் இருக்காது என்றெல்லாம் கடுமையாக சொல்லுகிறார்கள். ஏகப்பட்ட படைகளை ஏற்கனவே குறித்து வைத்திருக்க 25 கப்பல்கள், போர்க்கப்பல்கள், நடுத்தர வகை போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல் அங்கே போய் ஏற்கனவே நின்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விமானம் தாங்கி போர்க்கப்பலிலும் 4000க்கும் மேற்பட்ட கடற்படை விமானப்படை வீரர்கள் அதில் இருக்கிறார்கள். ஒவ்வொன்றிலும் 80, 90 என்று போர் விமானங்கள் இருக்கிறது. இது இல்லாமல் எஃப் சீரீஸ் வகை, F-30 சீரீஸ், 32, 35 சம்திங் அந்த மாதிரி உள்ள சீரீஸ் விமானங்கள், அவையெல்லாம் சக்தி வாய்ந்த விமானங்கள். அந்த விமானங்கள் ஏற்கனவே அமெரிக்க விமான படைத்தளங்கள் எங்கெங்கு ஈரானை சுற்றி இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் குவிக்கப்பட்டுள்ளது. தரைப்படை 25,000 தரைப்படையினர் தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த போர் என்பது மிக கொடூரமாக இருக்கும். ஈரானுக்கு பலத்த சேதம் இருக்கும். ஆனால் ஈரான் எது வேண்டாலும் நடக்கட்டும் என்று எண்ணி இப்பொழுது அமெரிக்கா சொல்வது, இந்த 2 நாள் கெடு முடிந்தனும் உடனடியாக மின்சாரம் தடை செய்யப்படுவதற்கு மின்சார உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லுகிறது. அப்படி ஒருவேளை எங்கள் நாட்டில் இருக்கிற மின்சார உற்பத்தி நிலையங்களை தாக்கினால் வளைகுடா நாடுகளில் இருக்கிற எல்லா எரிசக்தி நிலையங்களையும், மின்சார கூடங்களையும், கடல் நீரை குடிநீராக்கி, ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாமே சவுதி, துபாய், ஓமன், பஹ்ரைன், கட்டார் இது போன்ற எல்லா நாடுகளிலும், குவைத், பஹ்ரைன், அபுதாபி இது போன்ற யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்று சொல்கிறோமே, அந்த 5 அமெரிக்க நாடுகளிலும் குடிநீர் என்பது பெரும்பாலும் கடல் நீரை தான் நம்பி இருக்கிறார்கள். அதை சுத்தப்படுத்தி உருவாக்குகிற கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். அந்த திட்ட நிறுவனங்கள் மீது நாங்கள் குண்டு வீசி தாக்குவோம் என்று ஈரான் சொல்லுகிறது. மேலும் என்ன சொல்லுகிறது? தகவல் தொழில்நுட்பம் உட்பட என்னென்ன அலுவலகங்கள், கூகுள், அமேசான் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அந்த நிறுவனங்கள், அதெல்லாம் அமெரிக்க நிறுவனங்கள், கம்பெனிகள், அதன் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் சொல்லுகிறது. எனவே இந்த போர் இந்த 48 மணி நேர கெடுவுக்கு பிறகு நடைபெற்றால் மிகப்பெரிய இழப்பு வளைகுடா நாடுகளுக்கும் ஏற்படலாம். எனவே அங்கே இருக்கிற இந்தியர்கள், தமிழர்கள் கவனமாக இருங்கள். அவ்வப்போது அந்தந்த அரசாங்கம் அந்தந்த உள்ளூர் நிர்வாகங்கள், சிவில் சொசைட்டிஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, நம்மள்ட்ட இருக்கிற மாநகராட்சி, நகராட்சி மாதிரி, அது மாதிரி உங்கள் பகுதியில் எது இருக்கோ அதில் கவனமாக அவங்க சொல்கிறத அப்படியே கேளுங்க. அந்த நாட்டு தூதரகங்கள் வழிபாட்டு கூட நடங்கள். கவனமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். வீட்டில் உள்ளவர்களை பயமுறுத்தி விடாதீர்கள். நீங்கள் அதற்காக அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். பொருளீட்ட சென்றிருக்கிற உங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, நடக்காது. இயற்கை துணை நிற்கும். காத்திருப்போம். போர் முடிய வேண்டும், சமாதானம் நிலவ வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.